கார்த்திக், இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு பாத்திரலாமா? பார்த்துடலாம். தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகர் திரு அருள் டி சங்கர் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அருள் டி சங்கர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். சார் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு படத்துக்கு ஒரு கெட்டப் போடுறீங்க. இப்போ எந்த படத்தோட கெட்டப்ல இருக்கீங்க சார்? இது ஒன்றுன்னு சொல்ல முடியல. ஆ. வாத்தியாருக்கு படத்துக்காக போனப்போ மீசை கொஞ்சம் பெருசா வச்சு போனேன். பட் நலன் சார் வந்து அதை இதில் ஒரு யூனிக்கான ரோல். லைக் பெரிய டாக்லாம் இருக்காது. பட் யுவர் நோஸ் அண்ட் ஐஸ் வில் டாக் அப்படின்னார். ஸோ எனக்கு அந்த கண்ணு பேசணும் அப்படின்னார். சொன்னேன், என்ன சார் இது, எனக்கு ஏதாவது டாக்கி கொடுங்க சார். இல்லை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க நான் கேட்டேன். ஆக்சுவலாக சார் என்ன சார், எனக்கு ஏதாவது ஒரு லைன் சார், சார் ரம்பா சார் அந்த மாதிரி சார், என்ன ஒரு லைன் சார் அப்படின்னும் போது வரும் தலைவர். டப்பிங் போய் பார்க்கும்போது பார்த்தா லைக் ஐ அண்டர்ஸ்டுட் லைக் வாட் அவர் என்ன எப்படி பார்த்துருக்காரு, என்ன எப்படி அதில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கான லுக்கில் தான் இதை மாறுது ஆக்சுவலாக. ஓகே சார். சார் வந்து யூ நோன் ஃபார் யுவர் கெட்டப் சார். ஸோ ஆனால் வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு இவ்வளோ கெட்டப்ஸ் போடுறீங்க. அதை சுற்றி பல சாக்ரிஃபைசஸ்களும் நடந்திருக்கும். அதெல்லாம் கேள்விப்பட்டோம். நோண்டாதீங்க, அதை பற்றி சொல்லுங்க. துக்கமாக இருக்கு ஆக்சுவலாக. இப்போ ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா தாடி மீசெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அந்த படத்தில் என்ன பண்ணாங்க, மீசை எடுக்க சொன்னாங்க. ஸோ ஐ ஹேட் டு ரிமூவ் இட். ஆக்சுவலி ரிமூவ் பண்ண உடனே இந்த மீசை தாடி பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்து. மீசை எடுத்த உடனே ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பொண்ணு வந்து, சார் அந்த மாதிரி வந்து ஒரு ஆட் ஒன்று வருது, உங்களோட இதுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் இவ்வளோ சேலரி இதெல்லாம் சொல்லிட்டு நல்ல ஹெஃப்டி சேலரி. இது வரைக்கும் நான் ஆடில் வாங்காத ஒரு சேலரி. ஃப்ளைட் டு பாம்பே அண்ட் ரிட்டர்ன். ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் வாவ் அப்படி இருந்தது. எல்லாம் பேசியாச்சு. டிக்கெட் போட போகிறாங்க. சார் ஒரு செல்ஃபி மட்டும் ஒன்று அனுப்புங்க சார். அனுப்பிட்டோன்னு அந்த பொண்ணுக்கு ஷாக். என்ன சார் மீசையை காணோம்? நான் சொன்னேன், இல்லைம்மா நேத்தானம்மா எடுத்தேன். ஐயோ அவுட்டு சார், பிரச்சனை சார். ஏம்மா ஒட்டிக்க முடியாதா மீசை? என்ன இல்லை பாரம்பரியம்னு முறுக்கணும் சார், இந்த ஆடில் தமிழ் பாரம்பரியம்னு முறுக்கணுமா? நான் சொன்னேன், ஒட்டினா இல்லை சார் வந்துடும், அது தெரிஞ்சிடும், என்னதாலும் காட்டி கொடுத்தேன் சார். ஸோ அப்படியே எனக்கு ஏன்டா அதை எடுத்தோம் அந்த சேவ் பண்ணி ஒரு ஆஃபரை சேவ் பண்ணிட்டோம் மேடம் அப்படின்ற அந்த மாதிரி. ஒரு பக்கம் வந்து நம்ம ப்ரொஃபைலை காமிச்சு, சார் இந்த லுக்கை வா இப்படியா, இதுதான் நீங்களா, இதுவரை தெரியுமே நீங்களா, அந்த இதெல்லாம் இருக்கும்போது இந்த அதர் சைடு இஸ் நம்ம நிறைய ரோலை லூஸ் பண்ணுவோம், ஃபினான்ஷியல் அமௌண்ட்டு பணமும் லூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பக்கம் பெருமை இந்த பக்கம் இருந்தாலும் பின்பக்கம் நிறைய லாஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே சார். நம்ம இந்த சைடு மட்டுமே பார்த்துட்டு போகிறது. உங்க ஃபேமிலியில வந்து நீங்க சாமியாரா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் கிளப்புனாங்களாமே சார், அது எந்த கெட்டப்? இல்லை ஃபேமிலின்றது நம்ம ஃபேமிலி சுற்றி இருக்க க்ளோஸாக ஃபேமிலி இருக்க ரிலேட்டிவ் பற்றி நான் இது வரைக்கும் எங்கேயும் பேசல. ஆக்சுவலாக அவசியம் பேசி ஆகணும். நான் யமன் படத்துக்கு ஒரு 14 months தாடி வளர்த்துட்டு சொந்த ஊர் பாண்டிச்சேரி அம்மா பார்க்க போகிறம்போது 2-3 பேர் பார்த்துட்டு, இன்னும் அருள் சாமியார் ஆகிட்டார் போல, இது இல்லற வாழ்க்கையெல்லாம் திறந்து போயிட்டாரு, திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போகும்போது அங்கே யாரோ பார்த்துருக்காங்கல்ல, கோயிலாக சுற்றுறாரு அவர் தான் அவர் சாமியார் ஆகிட்டாரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு இது வந்து நல்லா தான் அந்த ஆள் மனுஷன் ஏன் அப்படி மெலிஞ்சிட்டேன். அந்த படத்துக்கு நான் கான் தின். ஆக்சுவலி ஒரு 4 முறை திருப்பதிக்கு நடந்தேன். குளத்தூர்லேருந்து மேல் திருப்பதிக்கு வரை நடந்தேன். டு லுக் ஓல்டு ஆக்சுவலி, அந்த தின்னாக இருக்கிறதுக்காக. அந்த யமன்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து தாடி வளர்க்க சொன்னார். 14 months தாடி வளர்க்குறேன். வெயிட் போட முடியுமான்னு கேட்டால் 6 kg தொப்பை போடுறேன். அப்புறம் 3 months கழிச்சு இல்லை அதை எடுத்துருங்கன்ற, அப்புறம் எடுத்துகிட்டு ரிப் பண்ணுறேன். ஃபர்தர் டு தின்னாக தெரியறதுக்காக, அந்த ஓல்டு அந்த லுக் வர்றதுக்காக நடந்தேன். ரிலேட்டிவ்னு சொல்லும்போது இந்த சாமியார் இல்லை, சாமியார் தாண்டி இன்னொன்று சொல்கிறேன். அது சில பேர் என்னென்னா, அந்த படத்தில் பார்த்தேன் சும்மா இவ்வளோ தான் வந்துட்டு போகிறான், அவன் கை தான் காட்டுறாங்க, விரல் தான் காட்டுறாங்க, அது மாதிரி வந்து இல்லை அவன் டீ தான் வாங்கி தராங்க. ஆக்சுவலாக நான் ஒரு கார்ப்பரேட் ஜாப் பெருசாக விட்டுட்டு சினிமாவில் நான் வந்து சின்ன இது தான் பண்ணுறேன்னா ஆப்வியஸ்லி சின்னதாக தான் பண்ண முடியும். அந்த தாடி வளர்த்த பீரியடில் என்னை பாதி பேர் உண்மையாகவே சாமி, ஏன்னா பாதி டைம் நான் வந்து அந்த ஒயிட் வெயிட்டி அழுக்கு ரொம்ப டக்குன்னு படுமே அப்படின்ட்டு அந்த காவி போடுவேன். அது இன்னும் வேல்யூ ஆட் ஆகி பாதி பேர் வந்து இது ரியலி தாட் 14 months போது இவன் வந்து சாமியார் ஆகிட்டான் அப்படின்ட்டு முடிவு பண்ண. ஒவ்வொருத்தரும் நம்ம கூப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கும்போது ஒருத்தரும் அப்படியே நம்மளை பரதாமல், என்ன இவர் சாமியார் ஆகிட்டாரு, கையில் அந்த பாத்திரம் தான் இல்லை நமக்கு, மற்றபடி தே தாட் தட் ஐ பிகம் சாமியார். சார் பட் ஆனால் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே சார், நீங்கள் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குற ஒரு ஒர்க்கை விட்டுட்டு உங்கள் பேஷன் நோக்கி வரப்போ சும்மா இந்த மாதிரி ஒரு சின்ன ரோலாக தான் வராங்க அப்படின்னு ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ அந்த கஷ்டம் எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? இல்லை இதில் கஷ்டம் இல்லை, சினிமாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. நம்ம ஒரு படம் பண்ணுவோம்,
அது 5 வருஷம் கழிச்சு சார் செம்மையாக பண்ணீங்க சார். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு மாலில் ஒருத்தர் பார்த்துட்டு சார் அன்சிகாவுக்கு பார்சல் கொடுத்தது நீங்கள் தான். நான் பாவி இப்போ தான் 2013 வந்திருக்கு, என்னடா இது 23 ஹீஸ் டாக்கிங் அபவுட் 13 சிங்கம் 2ல் அன்சிகா மேம்க்கு பார்சல் கொடுக்குறது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ரோல் பண்ணிட்டு இருப்போம். பட் தெல் பி டாக்கிங் அபவுட் சம்திங் 6 months முன்னாடி பற்றி பேசுவாங்க. வருங்க இன்னும் வரும். அதோட இன்னும் சில பேர் இந்த படத்தில் பார்த்தேன்னு சூர்யா சாருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், அதில் ஒன்று குத்திட்டாங்க. அன்சிகாவுக்கு என்ன சம்பளம் இருக்கும், அனுஷ்காவுக்கு எல்லா சம்பள பட்டியலும் நான் வச்சுட்டு கேட்குற மாதிரி அந்த படத்தில் குத்திட்டா பிரச்சனை. அதில் சாவடிச்சிட்டாங்க, இல்லை அது நல்லவன் சாவடிச்சிட்டாங்க. யமனில் கொண்டுட்டாங்க, இல்லை அதை கெட்டவன் கொண்டுட்டாங்க. சாவடிச்சதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஆடியன்ஸாக ஜென்ரலாக பேசுறது வேற. பட் இந்த ரிலேட்டிவ் சைடில் வந்து வாட் தே ஹேவ் அ கன்சர்ன் இஸ் லைக் ஒரு பெரிய சேலரியை விட்டுட்டு, ஒரு 2 lakh சேலரியை விட்டுட்டு எங்கே சின்னதாக போய் சின்னதாக கஷ்டப்படுறான் போல அப்படின்னு சில பேர் அப்படியே கேட்பாங்க. இப்போ என்ன சேலரி நல்லா வருதா, விட்டுட்டு பரவாயில்லையா அப்படின்வாங்க. நான் 2 விஷயம் தான் சொல்லுவேன். சினிமாவில் ஸ்டார்டிங்கில் சேலரி சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா அவ்வளோ பெரிய சேலரி விட்டு இவ்வளோ இதில் இருக்கானே அப்படின்னு. போக பெரிய ஆள் ஆனப்போ சொன்னால் ஐயோன்ட்டு உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் எனிவே நான் சொல்ல முடியாது, இப்படியும் சொல்ல முடியாது, பின்னாடியும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஆனால் சங்கோஜம் இல்லாமல் பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் கேட்டுருவாங்க. அசால்ட்டாக எல்லாத்தையும் என்ன எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ என்ன ரோல் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ என்ன படம், என்ன ரிலீஸு, ரொம்ப நாளாக பார்க்கல, வருமானம் பரவாயில்லையா, பேங்க் பேலன்ஸ், அதாவது என்ன அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸை தவிர மீது எல்லாமே சூப்பர் சார். உங்களுக்கு வேட்டையின் படத்துல நடிக்கிறதுக்கு 2 வாய்ப்பு கிடைச்சுதா சார்? அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்தது அதை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஐ காட் வேற ஒரு மூவிக்காக வந்து பாண்டிச்சேரிக்கு போக வேண்டியதாக இருந்தது. சரி ஹோம் டவுன்றதுனால ஒரு நாள் முன்னாடியே போனேன். போயிட்டு வேட்டையின் வரும்போது நான் கேட்டேன், அந்த மாதிரி வந்து ரஜினி சார் காம்பினேஷனில் வருது, நான் அதுக்கு போட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அண்ணே செட்டெல்லாம் போட்டாச்சுன்னு 300 பேர் எதில் இருப்பாங்க, நீங்கள் தான் பேசணும் போகணும், அதெல்லாம் அந்த இன்னொரு படத்தில் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ நான் ஒரு காஷன் கொடுக்குறேன், தம்பி திடீர்னு இன்றைக்கி நைட்டு கூப்பிட்டு நீங்கள் ஒன்றும் அங்கே போயிட்டு வா இது இல்லைன்னு எதுவும் சொல்லிட்டேன்னா அப்புறம் காண்டாயிடுவேன். அண்ணா இருக்குண்ணா என்னென்ன பேசுகிறேன் கரெக்டாக அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி நைட் 12th April நைட்டு கூப்பிட்டானே ஒரு 2 days கழிச்சு வரலான்னா பரவாயில்லண்ணே 14th கூட நீங்கள் வாங்க, நீங்கள் அதை சொன்னீங்கல்ல அதை போய் பார்த்துட்டு வாங்க. நான் சொன்னேன், டே ரஜினி சார் எனக்கு வெயிட் பண்ணுவாரடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு. அண்ணா இது போனால் இன்னொன்று வரும்ண்ணே, இது போனால் இன்னொன்று வரேன்னா இதோட பெருசாக வரும்ன்றான். இதோட பெருசாக எப்படா தம்பி வரும், ரஜினியோட என்னடா பெருசு லைஃப்பில், அவர்கிட்ட மோதிர மாதிரியே வரும். தம்பி இதை மோதுறதுக்கு இதில் பக்கத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கெடுத்துட்டேடா. ஃபைனலி ஐ ஹேட் டு சே, ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே நான் நோ சொல்லிட்டேன், ஏன்னா அந்த டேட்டில் கமிட் பண்ணிட்டோம், சொன்னால் சொல்லுக்கு நிற்கணும் அப்படின்னுட்டதுனால எனக்கு ஐ டென்ட் வாண்ட் டு சே எஸ் டு வேட்டையன் டீம், நோ சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இவங்களது காலியானோடனே அங்கே போகலான்னு ட்ரை பண்ணால் யூ காண்ட்ல, நாளைக்கு ஷூட்னா அது ரஜினி சார் ஹைதராபாத் ஆல்ரெடி அங்கே இருக்கார். ஸோ அதனால் அதை விட்டு செகண்ட் டைம் தான் வந்து அந்த மினிஸ்டர் ரோல் வந்துச்சு. அப்புறம் ஐ வெண்ட் அண்ட் டிட், அதுலேயுமே கொஞ்சம் ட்ரிம் ஆச்சு, பட் அட்லீஸ்ட் விசிபிலிட்டி இருந்தது. படம் பார்த்துட்டு அந்த இன்னொரு டீம் பாண்டிச்சேரி கூப்பிட்டாங்களா, அந்த டீம்லேருந்து எனக்கு ஃபோன், அண்ணே பார்த்தீங்கல்ல அந்த வக்கீல் தெரிஞ்சாரா பெருசா, இந்த மினிஸ்டர் தனியாக கெத்தாக நிற்கிறாரா தெரிஞ்சுங்க, இவங்களால தான் எனக்கு நல்லா விசிபிலிட்டி கிடைச்ச மாதிரி அந்த பசங்க அந்த மாதிரி. அப்புறம் அது வேற ஃபைனலாக ஒரு ப்ராமிஸ், எங்களால் இன்னொரு 5 படம் உங்களுக்கு நல்ல ரோல் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் பாரு, சண்டே கையை உடச்சிட்டு அப்புறம் இன்னும் 10 கை வச்சு தரேன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து லிட்டரலி ஐ ஃபீல் ஸோ பேட். ஒரு 6th 7th இந்த இடத்துல வந்து இப்போ ஏறிடுச்சு, முதல்ல இது வரைக்கும் இருக்கும் ஹேர். அப்போது பிளேடில் ட்ரிம் பண்ணிவிட்டு பாயும் புலியெல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு 5 நாள் கழிச்சு தேங்காய் குரும்பி மாதிரி உள்ளேருந்து அப்படியே முடி வரும். என் டேடி பார்த்துட்டு செம்மாடி என்ன நீ ஸ்டைலாக, அப்போல்லாம் ரஜினி ஸ்டைல்னால் போஸ்டரை கீழ்ச்சின்னு வந்து வீட்டில் வச்சுட்டு அதை பார்த்து வரையும், அப்படி பார்த்து வளர்ந்தாள். ஸோ அவர் படத்தில் வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணுறான்னா எவ்வளோ எனக்கு லிட்டரலி ஐம் டெல்லிங் யூ அப்படியே ஒரு பெரிய ஆகனி அது ரொம்ப. ஓகே, பட் படத்தில் நடிக்கிறப்போ சார் கிட்ட பேசுகிற வாய்ப்பு ஏதாவது கிடைச்சல இந்த படத்தில் பண்ணீங்களா? இந்த படத்தில் அவரை பார்க்கவும் முடியல. படத்தில் அவர் என்ன ஒரு டப்பிங் போகும்போது திடீர்னு பார்த்தா நான் பேசுகிறது, நான் அங்கே நடித்த சீனை வந்து டிவியில் ஓடுது. அவர் வந்து சார் வந்து பார்க்குறா, என்னடா இது இந்த மனுஷனை நம்ம பார்த்து வளர்ந்தோம், அவர் நம்மளை பார்க்குறாரா. ஆக்சுவலாக நடித்தது டிவியில் வந்தது, ஆக்சுவலாக படமாக வரும்போது வேறு மாதிரி வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஐ குடன்ட் டாக் டு ஹிம், அது ஒரு கங்கணமாக கட்டிகிட்டு இருக்கேன். அவரை நேரில் மீட் பண்ணோன்னா ஒரு படத்தில் நடிக்கணும் தான், அது சும்மா போய் ரசிகராக நிற்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இது. பட் ஆனால் அதி தீவிர ரசிகர்.
ஓகே. பட் ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து நிறைய படங்கள் அவரோடது பார்த்துருப்பீங்க. எல்லாம் பட் படம் ஆனா நீங்க வேட்டையன் நடிச்ச படம் வேற, நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கீங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறப்ப எவ்வளோ ஹாப்பியா இருந்தது உங்களுக்கு? வெரி 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 ஹாப்பி. அங்கே போயிட்டு முதல்ல நான் எவ்வளோ இருக்கேன், நம்ம பண்ணது எவ்வளோன்னு தெரியும், அதில் எவ்வளோ கட் ஆச்சு போச்சு. ஃபஸ்ட்டு அந்த டெய்லர் ஐட்டம் தான் பார்த்தேன், எவ்வளோ இருந்தது எவ்வளோ போச்சுன்ட்டு. வெரி வெரி ஹாப்பி. என்ன தான் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க கதை ஆரம்பிக்கும் போது. நிச்சயம் அவர் பார்த்துருப்பாரு. வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ஹிஸ். எனக்கு உண்மையாக அது சில பேர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்குது, பட் நமக்கு அது வந்து நழுவிடுச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அவர் படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு. சார் நாங்கள் வந்து ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் வந்து ஆக்டிங் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து காமனாக வந்து இந்த மெத்தட் ஆக்டிங் அப்படின்னா வந்து ஒரு ரோலுக்காக தன்னைத்தானே வந்து அந்த ரோலாகவே மாற்றிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு படி மேலே போய் அந்த ரோல் வந்து எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரை உங்கள் சொந்த ஊரை ஆக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கே முன்னாடி போயிட்டு அந்த வீடை உங்கள் வீடை ஆக்கிப்பீங்களாமே சார்? அல்ல சார், ஒரு படம் அந்த மாதிரி ஒரு சுரேஷ் சங்கையா சார், இப்போ ஹி ஹஸ் பாஸ்ட் அவே, இறந்துட்டாரு. அவரோட 3வது படம் ரிலீஸ் ஆகுது. அருப்புக்கோட்டையில் எம்எல்ஏவாக நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஊருக்கு போய் நான் பால்காரங்க பூக்காரங்க இவங்ககிட்டலாம் பேச்சு கொடுத்து லைக் அவ எப்படி பேசுகிறாங்க, இப்போ அந்த பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்லாங்காக கற்றுக் கொடுத்தாலோ இல்லை வார்த்தையாக கற்றுக் கொடுத்தாலோ அதை நம்ம இமிட்டேட் பண்ணாலோ இல்லை ரிப்பீட் பண்ணாலோ அது வராது. ஏன்னா அவன் பாடி லாங்குவேஜாக வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறேன், என்ன விசிபிளாக வருதுன்றதை தாண்டி நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். அது நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஒரு படத்துக்கு திருவண்ணாமலைக்கு போய் போலீஸ் சாமியாரை பார்த்துருக்கேன். இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. போலீஸ் சாமியாருங்கெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட சும்மா காசு கொடுத்து அவன் எப்படி நம்மளை டீல் பண்ணுறான், அவன் போலியாக பேசுகிறான்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியாது. பட் அவன் போலீஸ் சாமியாருன்னு தெரிஞ்சு ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு அப்ரோச். அந்த மாதிரி அருப்புக்கோட்டை எம்எல்ஏன்றது அந்த படம் இப்போ மார்ச்சில் ரிலீஸ் ஆக போகுது. அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து அந்த டயலாகை நான் அந்த ஸ்லாங்கில் பேசி காட்டுறேன். டைரக்டர் சொல்கிறார், சுத்தமாக தப்பு. அவர் வந்து அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் ஆக்சுவலாக. அவர் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கு. ஸோ பேசிக்காக என்னென்னா அந்த ஊரில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்ல. ஸோ அவர் பார்த்து அந்த ஒரு கேரக்டர் எப்படி இதுன்னு சொல்லும்போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ அப்சர்வ். ஸோ நாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவோம். அங்கே போனால் அங்கே ரியலாக பண்ணும்போது அங்கே நிச்சயமாக பட் இட் வில் பி சம்வேர் க்ளோஸ். சும்மா பிளாங்காக பண்ணி நான் சார் சொல்லுங்கள் டைலாக் அப்படின்னா அது மாதிரி ஒரு 10 படத்துக்கு நோ சொல்லியிருக்கேன்னா நோ சொல்கிற அளவுக்கு பெரிய இல்லைன்னா அதை திடீர்னு கூப்பிட்டு சார் நீங்கள் இப்போ வில்லன் அப்படி வரீங்க போகிறீங்கன்னா 6 மாதம் நீங்கள் கதையை உட்காந்து எழுதுறீங்க. ஒரு கேரக்டர் இப்போ உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் எழுதுறீங்க கேரக்டர், அந்த கேரக்டரில் டக்குன்னு நான் போய் பண்ணணுன்னா நான் சத்தியமாக சிவாஜி கணேசன் கிடையாது. எனக்கு டைம் வேணும். அதில் ஒரு 2 or 3 days நான் அதை உழணும். அதுக்குள்ளே அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு வேணும், எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி பண்ணால் அந்த ப்ரிப்பரேஷன் தான் ஜாலியாக எனக்கு. ஐ லவ் ப்ரிப்பேரிங் ஆக்சுவலி. பர்ஃபார்மன்ஸ்ன்றது இப்படி போய்டும். பட் ஹவு மச் டு யூ ப்ரிப்பேர், ஹவு மச் டைம் டு யூ ஸ்பெண்ட் டு ப்ரிப்பேர், அதுதான் கிக். சார் நீங்கள் ஒரு கெட்டப்பில் இருந்தப்ப அந்த ஊர்க்காரவங்க நீங்கள் ஒரு ஆக்டர்ன்றதை மறந்துட்டு உங்ககிட்ட அவங்களோட ஓன் லாங்குவேஜ் உருதுல பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஆமாங்க, எலெக்ஷன் ஒரு படம். ஆக்சுவலாக வேற ஒரு படத்துக்கு க்ளீன் ஷேவில், அந்த க்ளீன் ஷேவ் தாடி மேட்டர் சொன்னல, அதில் அடிக்கடி சிக்கிப்பேன். அந்த ஒரு படத்துக்கு வந்து க்ளீன் ஷேவில் போயிட்டு கொஞ்சம் சின்ன ஸ்டப்போட தான் போகிறேன். ஆடிஷன் போனப்போ தேவ் செலக்டட் மீ. அப்புறம் வளருங்க அப்படின்னா 3 months வளர்க்குறேன். அங்கே போகும்போது நார்மல் தாடியோடு தான் போகிறேன். அங்கே போனோன்னே அந்த ஒரு மேக்கப் தம்பி அட்டகாசமாக அப்படியே நீட்டாக பண்ணி விட்டான். எனக்கே ஷாக்கு பார்க்கும்போது அப்படியே வந்து அந்த காதர் பாயாவே தெரிஞ்சேன் நான். ஆக்சுவலாக ஷூட் ஸ்பாட்டில் ஹீரோ ஹீரோயின் யார் நடித்தாலுமே அவங்கள ஆக்டராக பார்க்குறாங்க. என்ன யாருமே ஆக்டராகவே அவங்களுக்கு தெரியல. ஆக்டராக தெரியணும்னு சொல்ல வரல. நேராக நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு ஷார்ட்லாம் நிற்கும் போது அங்கேருந்து வந்தால் யாரோ ஒருத்தன் தோளில் கை போட்டுக்கிறான். கை போட்டு ஹிந்தியில் பேசுகிறாங்க, உருதுல பேசுகிறாங்க. ஹிந்தியில் பேசும்போது ஐ மேனேஜ் வெல், ஆக்சுவலி மேனேஜ் பண்ணிவிடுவேன். உருதுவில் பேசும்போது எனக்கு அப்படியே என்னடா இது பிளாங்காக நிற்கும். அது நான் அந்த கருப்பு அந்த பொட்டெல்லாம் வச்சு குள்ளெல்லாம் போட்டுட்டு அந்த கெட்டப்னா அதை அப்படியே காலையில் போட்டேன்னா அது ஈவினிங் வரைக்கும் அது அப்படியே தான் இருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த படத்தில் லிட்ரலி பீப்புள் தாட் தட் நான் வந்து அந்த காதர் பாயாவே தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க அந்த ஷூட்டில். அதோட பியூட்டி என்னன்னா சில டைம் சில விஷயங்கள் நடக்குது. அங்கே எனக்கு போட்ட ஹோட்டல் எப்படின்னு கேட்டிங்கன்னா 24/7 பிரியாணி ஸ்மெல், ஃபுல்லாக பிரியாணி ஸ்மெல். நான் பிரியாணி மேலே படுத்துனுங்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. லிட்ரலி எவ்ரி 5 minutes அந்த பிரியாணியோட அந்த மசாலா ஸ்மெல் புஃப்னு அந்த ரூமுக்குள்ளே அந்த ஹோட்டலுக்குள்ளே. ஸோ எனக்கு அந்த கேரக்டராகவே ரொம்ப ஃபீல் பண்ணுது அந்த படம் தான். ஏன்னா அந்த சுவாசம் ஃபுல்லாக பிரியாணிலாம் வச்சு ஷூட்டில் ஆகிற டைம்லாம் பிரியாணி தான் ஸ்மெல். ஆக்சுவலாக 24/7 பிரியாணி. ஓகே. அண்ட் அது ஆம்பூரில் அந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணதுனால எனக்கு லிட்டரலாக ஒரு படம் முடிச்சு ஒரு 15 days வரும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் நம்ம
அந்த காதர் பாய்லேருந்து வெளியில் வர்ற ஃபீல் வந்தது எனக்கு ஆக்சுவலாக லிட்டரலாகவே அது நான் அதுவாகவே ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே. பட் அந்த எலெக்ஷனுக்காக நீங்க வந்து அந்த காதர் பாய் கெட்டப்ல வந்து இருந்தீங்களா சார்? பட் இந்த படத்துல தான் உங்களுக்கு வந்து மத்த படங்கள் தாண்டி ஆக்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதா ஆமாம் கேள்விப்பட்டோம். சார். ஃபைட் அதுலயும் பயங்கர ரிஸ்காலாம் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணதாவும் கேள்விப்பட்டோம். சார் நீங்கள் நல்லா கரெக்டாக பிடிக்கிறீங்க. ஃபைட் வந்து ஒரு 7-8 படத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸாக இருக்கும். இதில் வந்து ஹீரோவோட காம்பினேஷனில் இப்போ ஒரு கத்தி வரும்போது நான் மிஸ் பண்ணணும், அதை அவர் அடிக்கணும். காம்பினேஷன் ஃபைட்டுன்றது இதுதான் ஃபஸ்ட்டு. விக்கி மாஸ்டர் அது மாதிரி வந்து ஸ்டன்னர் நிறைய ஐ ஒர்க்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபைட் மாஸ்டர்ஸ். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவர் மகேஷ், மெட்ரோ மகேஷ், நிறைய பேர் பழக்கம். டக்குன்னு பேர் எல்லாமே யோசிச்சு சொல்ல வேணான்னு பார்க்குறேன். ஸ்டன்னர் சாமானா வந்து எலெக்ஷனில் வச்சு செஞ்சுட்டார். நானுமே என்ன பண்ணேன்னா இதில் நான் டூப் போடக்கூடாதுன்னு தெளிவாக இருந்துட்டேன். ஃபைட் எல்லாமே நானே பண்ணுறேன். ஸோ அவரோட அசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக ஃபார்ம் பண்ண பசங்க. அவங்க சில சீக்வன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இவர் அதுக்குள்ளே ஹீரோ ஃபைட் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நான் அங்கே ரெடியாக இருப்பேன். செம்மையாக பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த வருவார், எங்கே பண்ணுங்க, டோட்டலாக 0 பண்ணுவார். இது இல்லை, வேற ஒரு சீக்வன்ஸ் கொடுப்பார். அந்த சீக்வன்ஸ் அவருக்கு நார்மலாக இருக்கலாம். எனக்கு வந்து அது அந்த யூஸ்வலாக வந்து இப்போ கத்தி கையில் குத்துறது போகிறதுனா கூட ஈஸியாக பண்ணிடலாம். கம்பேர்ட் டு அந்த வுட், அந்த கத்தி மாதிரி பண்ணும்போது அவங்க மேலே படக்கூடாது, நம்ம மேலே படக்கூடாது. அந்த மிஸ்ஸு கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகும். பட் அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் அமேசிங்காக பண்ணாங்க. நான் சமயத்தில் வந்து குனியிலனா அந்த அவங்க கத்தி வந்து கரெக்டாக அங்கே நிற்கும். சார் நீங்கள் குனியில சார்னுவாங்க. அப்படியே ஒரு நிமிஷம், தெய்வமே ரொம்ப நன்றி, அடிச்சாங்கன்னா கிழிஞ்சிடும் ஆக்சுவலாக. அது மாதிரி நான் சமயத்தில் வந்து நான் ஒருத்தரை கிக் பண்ணணும், நெஞ்சில் கிக் பண்ணணும். எனக்கு அந்த காதர் பாய் வேட்டிக்கு வந்து தூக்கும்போது சமயத்தில் இடிக்கும்போது வயிற்றுல பஞ்ச் பண்ணிட்டுறேன். எனக்கு ஃபைட்டில் தெரில. நல்லா முடிச்சோன்னே அப்புறமா ஸ்டன்னர் சாம் கூட்டார், அங்கே பாருங்கள் எங்கே வச்சிருக்கீங்க பாருங்க. எங்கே சார் கரெக்டாக தானே சார் வச்சேன் பாருங்கன்னு பார்த்தா வயிற்றுல எட்டி வச்சிருக்கேன் நான். அவர் இல்லை தலைவரே இங்கே வருதுன்னு தெரியும், நான் டைட் பண்ணிட்டேன். ஐயோ, நான் அன்னைக்கு தான் வந்து ஒரு ஸ்டண்ட் மேன் கோ ஒர்க்கராக நம்ம கூட ஸ்டண்ட் பண்ணுறவங்க, அவங்க தொழில் தெரிஞ்சு இப்போ நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம ஃபுல் டைம் நம்ம ஃபைட்டர் கிடையாது நம்ம. ஆனால் நம்ம பண்ணும்போது அதில் எந்த இடத்துல அவங்க வந்து கரெக்டாக அவங்க நம்ம தப்பான மூவ் பண்ணும்போது எங்கே அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க பண்ணும்போது நம்ம பண்ணலன்னா எந்த இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பயங்கர மேஜிக்காக பார்த்தேன் அதில். ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா மேபி நீங்கள் எந்த ஸ்டண்ட் கொடுத்தாலும் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடுவீங்களா சார்? அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இந்த சென்ஸ். ஏன்னா எனக்கு கஷ்டமானது என்ன ஃபீல் பண்ணதுன்னா, இந்த ஒரு பொருளை வச்சு பண்ணுறது தான் எனக்கு. நார்மலாக நீங்கள் கிக் அது இதுனா கூட கொஞ்சம் இப்போ இங்கே அடிக்கிறது இங்கே அடித்தா கூட ஒரு பிரச்சனை இருக்காதுன்ற. பட் ஆனால் இது வந்து சின்ன அந்த ஆப்ஜெக்ட் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த ஆப்ஜெக்ட்னும் போது அது கொஞ்சம் யூ ஹேவ் டு ஹேண்டில் இட் ஷார்ப். ஆப்போனண்ட்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நமக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அது திடீர்னு கீழே வந்துச்சுனாவே ஃபன்னி ஆகிடும், காமெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேர்னிங் அது, டிஃப்ரெண்ட் லேர்னிங் அண்ட் இட் ஹஸ் கிவன் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நெக்ஸ்ட் உங்கள் ரிலேட்டிவ்லாம் ஊரில் இந்த மாதிரி கேட்க வந்தால் அந்த ஸ்டண்ட்ஸ் லேர்னிங்லாம் அங்கே யூஸ் பண்ணிடுவீங்களா சார்? நிச்சயமாவா சார்? இன்னொரு ஜோக்னா ரிலேட்டிவ்ஸ்ன்றது நான் சொல்கிறது வந்து ரொம்ப 2-3 சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா. சிலது வந்து தூரத்துலேருந்தே பார்த்தவங்களை பற்றி கமெண்ட் அடிப்பாங்க. எங்கள் அப்பா எமன் படம் ஃபுல் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, சொதப்பிருப்பேன்னு நினச்சேன், பரவாயில்ல. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் ஆக்சுவலாக. அவர் இது வரைக்கும் ஒரு ஆக்டராக பார்த்தது இல்லைல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்ன பார்க்குறாரு. அதுவும் தாடி கிடிலாம், ஏன் தாடியெல்லாம் விட்டு தெரியுறான், என்ன எதுக்கு அவன் காசை விட்டு. அவர் சிங்கம் 2 இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்துருக்காரு. 2 lakh சேலரி விட்டுட்டு நம்ம அந்த படத்தில் போனால் அவன் மூக்கை காட்டுறாங்க, விரலை காட்டுறாங்க, எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான் அவன், சம்பளம் சம்பாதிச்சமா போகாமல் விட்டுட்டு எதுக்கு இந்த வேலைலாம் அவனுக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் எங்கள் அப்பா. அப்புறம் எமன் பார்த்துட்டு தான் வந்து சொதப்பிருப்பான்னு நினச்சேன், பரவாயில்ல. அது படம் முழுக்க வரேன், 14 மாதம் தாடி வளர்க்குறேன், ஃபைட்டு 2 இதுலேயும் ஃபைட்டு, அதெல்லாம் அவ்வளோ பெரிய படங்கள் பண்ணியுமே அவர் வந்து பரவாயில்லன்னு. அதுக்கப்புறம்லாம் இப்போ ஓகே. பட் இப்போ உங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸா? என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்னா இப்போ எனக்கு எக்ஸ் கலீக்ஸ் வந்து அப்ராடில் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா, அங்கே முதல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு, டேய் பார்த்தேன்டா என்னடா நிறைய இருக்கடா, பரவாயில்லடா, இதில் கொஞ்சமாக இருக்கடா, இதில் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அவங்க முதல்ல என்னோட ரோலை எடை போட்டு நீ எவ்வளோ இருக்கா இல்லை அதை முதல்ல டே அதெல்லாம் விடுங்கடா, இந்த ஒரு படத்தில் இருக்கேன்னா அதில் எதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா நல்லா இருக்கா அதோட நிறுத்திங்கண்ணா. இப்போ ஆனால் எனக்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு எனக்கு பீப்புள் கால் அப் ஆக்சுவலி. எக்ஸ் கலீக்ஸ் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது கூட ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ பயங்கரமாக தீவிரமாக எனக்காக பயங்கரமாக உட்காந்து என் படம் வருதுன்னு நான் ஏதாவது போஸ்ட் போட்டேன்னா முதல்ல அவங்க தான் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஃபுல் ப்ரமோஷன் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிவிட்டு லிட்டரலி போய் பார்க்குறாங்க பயங்கரமாக. ப்ளஸ் அவங்க இப்போ அப்ராடில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மொழின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றது நான் ஃபீல் பண்ணது அப்படின்னா, பூனேல ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணும்போது தமிழ் சேனல் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதிரி ஜெயா டிவி இவங்க மாதிரி பார்க்கும்போது அதுதான் பெரிய கனெக்ட்.
யூ ஆர் கனெக்டட் வித் தமிழ்நாடுல நம்ம தமிழ் மக்களோட இருக்கிறோன்றத அப்போ தான் நமக்கு இதுவாகுது. வீட்டில் 1000 நீங்கள் பேசிக்கிட்டாலுமே. ஸோ அந்த மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ண பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால முதல்ல நம்ம படத்தை பார்த்துட்டு ஒரு 2 பேஜுக்கு அவன் டைப் பண்ணி அனுப்புறாங்க. திரைவிமர்சனம் மாதிரி என்னோட பர்ஃபார்மன்ஸ் அதில் பார்த்தேன்டா, செம்மையா பண்ணியிருந்தடா, அந்த இடத்துல பேசும்போது இந்த இடத்துல எச்சக்கூட்டி முழுங்கினா என்னடா இந்த அளவுக்கு பயங்கர டீட்டெயிலாக என்னோட இப்போ முதல் விமர்சகரே வந்து என்னோட எக்ஸ் கொலீக்ஸ் தான். சார் நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் நிறைய மெமரிஸ் இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு? அதை பத்தின ஃபியூ மெமரிஸ் ஷேர் பண்ணுங்க. முதல்ல முரண்னு ஒரு படம். ஒரு சீனில் நிற்க வைக்கிறாங்க, நிற்கிறேன். ஏதோ வண்டலூர் சைடில் உள்ள ஒரு இடத்துல போயிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து அதோட இன்னும் பெட்டராக ஒரு ஷர்ட் போட்டு வந்து இன்றைக்கி இன்னும் நல்லா ஃப்ரேமில் அழகாக தெரியும். அந்த நின்று நேற்று நீங்கள் தான் நின்னீங்க. ஆமாம், அந்த செட்டு அங்கே உள்ளேருந்து எடுங்கன்னு. இல்லை வீட்டில் காயுது, அது அழுக்காக இருக்குது சார், இது அதோட அழகாக இருக்கும் சார். கண்டினியூட்டிங்க என்னங்க நீங்கள் வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேற ஒருத்தர் நிற்கிறாரு. ஐயோ இதுதான் கண்டினியூட்டியாக பாலமேந்திரா சொல்லி கொடுத்தது. அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகும்போது நிறைய நடக்கும். சாப்பாடு இருக்காது, சமயத்தில் ஸ்டே இருக்காது. ஒரு படம் வந்து ஒரு ஃபைட் சீன் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா 2 பேர் நல்லா டோரை லாக் பண்ணிட்டு காலை தூக்கி டோரை வச்சுட்டு தூங்குறாங்க. லிட்டலாக எனக்கு கண்ணில் தருது. பெல் அடிக்கிறேன் அவன் ஃபுல்லாக தூங்குறாங்க. நம்ம மேட்டில் ஒரு ஃபுட் மேட்டில் இருக்குல்ல, அந்த டோருக்கு ஃபுட் மேட்டில் உட்காந்து சாஞ்சிட்டு அப்படியே தூங்கிட்டேன். காலையில் பார்த்தா சுருண்டுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணும்போது டயலாக் வந்து நீங்கள் இப்போ இந்த பாலமேந்திரா இன்ஸ்டியூட்லேருந்து வரோம், ஒரு 10 லைன் கொடுத்தா பேசுவோம்னு நம்ம மைண்டில் வச்சுருப்போம். ஒரு படத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு 2 லைன், அந்த லைனை டைரக்டர் சொல்லிட்டு நீ 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 பேசு நீ பேசு. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க? அதாவது நமக்கு ஏதோ பெருசாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஒரு லைனை கொடுத்து இது வருதா பார்ப்போம். நான் இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய சமயத்தில் வந்து நீங்கள் சொல்ல வருவீங்க, இல்லை வேணாம் இவர் வேணாம் அவர் அடப்பாவி என்னடா அது மாதிரி. மௌனகுரு படம் தான் செம காமெடி. அதில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக உட்காந்துருக்கும்போது நீங்கள் யாராவது டைலாக் பேசுவீங்களா அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்து நான் அப்படின்னாரு. நான் யூஸ்வலாக டக்குன்னு நான் சொல்லலை, நான் பேசுவேன். வாங்க அண்ணா. இல்லை ப்ராம்ப்டிங் பண்ணால் நான் பேசுவேன்னாரு. ப்ராம்ப்டிங்லாம் இல்லை, டேரெக்டாக பேச சொல்கிறாரு. நீங்கள் வாங்க என்னை கூப்பிட்டாங்க. நான் சொல்லவே இல்லை, போனோடனே பார்த்தா ஒரு 8 லைன் கேட்டார், சொல்லிட்டேன். ஆக்ஷன் சொல்லும்போது பார்த்தா கேமரா வந்து என் பக்கம் இருக்குது. அந்த பிரின்சிபல் மூஞ்சில் தான் வச்சது கேமரா. பேச சொன்னாங்க. 3 லைன் பேசுகிறேன், கட் ஆகுது. 3 லைன் பேசுகிறேன், கட் ஆகுது. அவர் எதில் ஒரு ஆர்டிஸ்ட் டென்ஷன் ஆகுது. தம்பி கேமரா என் மூஞ்சில் இது, லைன் கட் ஆனால் பரவாயில்ல, நீங்கள் பேசுங்க, நான் ரியாக்ஷன் பண்ணுறேன்னா எனக்கு காதில் விடல, என் லைன் கட் பண்ணிட்டேனே, என் லைன் கட் ஆகுது, எனக்கு இதில் தான் இருக்குது, அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை, கேமரா எங்கே எதுவுமே நான் கவனிக்கல, என் லைன் கட் ஆகுது, அதை நான் ப்ராப்பராக பேசணுமே அப்படின்ட்டு. ஒரு பாயிண்டில் என்ன ஆச்சுன்னா, அந்த 4 லைன் வந்து நிற்கும் போது மீதி லைனை பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான். எனக்கு சமக்கம். ஒன்று நீ கூப்பிட்டப்ப நீ போயிருக்கணும், இப்போ என்ன கேட்கும்போது நீ எதுக்கடா நடுவில் வர, எனக்கு தெரியாதா, எனக்கு ஒரு 2 செகண்ட் ஸ்டக் ஆகுது ஆக்சுவலாக அந்த இடத்துல. அப்புறம் ஃபைனலாக வந்து பேசி முடிச்சு நடித்தேன். அப்போ டேரக்டர்கிட்ட போய் சாந்தகுமார் சொல்கிறேன், சாரி சார், ஒரு 8 டேக் ஆகிடுச்சு சார், நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, இங்கே ஷூட்டிங் ஸ்பாயில் பண்ண வந்தீங்க, அப்படிலாம் இல்லை, காட்ஸ் இல்லா மாதிரி இருக்கணும் அருள், ஒரு விஷயத்த பண்ணும்போது தப்பு எங்கன்னு தெரியுதில்ல, எங்கே நடக்குதுன்னு தெரியல, அதை தாண்டி வாங்க, உதறி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து இன்றைக்கி வர ஒரு பெரிய நெருங்கிய நண்பர் சினிமா வட்டாரத்தில் சாந்தகுமார், மௌனகுரு மகாமுனிலாம் எடுத்தார்ல, அவர் ரசவாதியிலையும் நான் பண்ணியிருக்கேன். அவர்லாம் எனக்கு, அவர் ஜீவா சங்கர், ராதா மோகன்ஸ், அந்த மாதிரி நிறைய பாலாஜி குமார் டைரக்டர். ஸோ எல்லாருக்குமே சார் போடல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் டைரெக்டாக பேர் வச்சு சொல்கிறேன். ஸோ அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து டைலாக் ஃபஸ்ட்டு பேசின படம் வந்து மௌனகுரு, சாந்தகுமார் சாரோட படத்தில் தான். ஸோ அதுதான் வந்து என்னை பேச வச்சுது. ஸோ அதெல்லாம் அந்த புக் வாங்கி அதை நான் ஹைலைட் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு டைலாக் அதெல்லாம் ஹைலைட் பண்ணி, ஜாபில் இருக்கும்போது ஒரு 22 வருஷம் சேலரி ஸ்லிப்பை நான் ஃபைல் பண்ணி வைப்பேன். பணம் வைக்க மாட்டோம், ஆனால் சேலரி ஸ்லிப் ஃபைல் பண்ணி வைப்போம். அந்த ஜாப் விடும்போது நான் அதை பேர்ன் பண்ண கொளுத்திட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து 2010லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் என்னென்ன படங்கள்லாம் டைலாக் பேசுகிறேன், என் சீன் பேப்பர் எல்லாமே ஃபைல் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது என்னோட இந்த ஃபிசிக்கலாக பாடி இந்த உலகத்தோட்டு போகும்போது என் கூட அதை வைக்கணுன்றது தான் என்னோடய வீட்டில் நான் சொல்லியிருக்குது. பாக்ஸ் ஃபைல் ஒன்று வச்சு என்னோடய எல்லா டைலாகும், படம் டப்பிங் முடித்த உடனே அவங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, கொடுக்கல நானே பேசிட்டா கூட நம்ம டப்பிங் நான் அதை லைன் ஃபுல்லாக எழுதி வச்சு அந்த படம் பேரை போட்டு ஃபைல் பண்ணி வச்சுருவேன். இதை நான் வந்து ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிகிட்ருக்கேன். பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், அந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுறீங்க. உண்மையாக இருந்துட்டு பார்க்குறேன், ஒரே ஒரு விஷயத்தை அது அட்லீஸ்ட் சினிமாவுக்கு இருந்துட்டு போகலாம். சூப்பர் சார். சார் நாங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க முடியுது, ஏன்னா இப்போ கூட எங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய நீங்கள் கெட்டப்ஸ் போட்ட இமேஜஸ்லாம் காமிச்சிங்க, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு படத்துக்காக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ வந்து ஒவ்வொரு படத்துக்காக தன்னை மாற்றிக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் நீங்கள் உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா சார், இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளோ கெட்டப் சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு படத்துக்கு வந்து பயங்கரமாக ஒரு தொப்பை வச்சு நடிக்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து 6 பேக் வைக்கிறோம், தாடி வளர்க்குறோம்,
ஃபுல் ஷேவ் பண்ணுறோம், இவ்வளோ கெட்டப் மாத்துறோம். பட் இன்னும் பெருசா நோட் பண்ணா நல்லா இருக்குமே, அது கொஞ்சம் நோட் பண்ண மாட்றாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கா சார்? ஓடவே ஓடாத ஒரு படம் எடுத்திருப்போமே, அதுலயும் ஒரு 1000 ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நம்ம பண்ண படங்கள் எல்லாமே எல்லாம் நல்லா டீசென்ட்டா போன படங்கள், நல்லா ஓடின படங்கள் தான். பெருசா கொண்டாடப்படல, போல அப்படின்னும்போது அதான் நான் என்னன்னா, ஒரு விதைய போட்டோம்னா அத நோண்டி பார்க்கறது நம்ம வேலை கிடையாது. நம்ம தண்ணி ஊத்துறது நம்ம வேலை, உரம் போடுறது நம்ம வேலை. ஆ இப்போ ஒரு மதிலுக்கு அந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க, நான் தெரியலன்னா, வென் ஐ க்ரோ யூ வில் நோ ஆக்சுவலி. அதுக்கான ஸ்பேஸ் குடுக்கணும் நம்ம. ஸோ சினிமால மட்டும் என்ன ஒரு பியூட்டின்னா, நான் நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு படத்துல வந்து நான் ஒரு அழுவுற சீன் பண்றேன். அது ஒரு 3 வருஷம் கழிச்சு ராதாமோகன் சார் டைரக்டர் பார்த்துட்டு, "அதுல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எனக்கு புடிச்சிருக்கு." ன்ட்டு அவரோட படங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப க்ளோஸா பேசுவார் ஆக்சுவலா. அவர் ஏதோ ஒரு இடத்துல இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. மூவிய பொறுத்த மட்டும் நம்ம ஏதோ ஒண்ணு பண்றது, உடனே அதுக்கு ரீச் இருக்கா, இல்ல ரீச் இல்லையான்றத தாண்டி, அது எங்கேயோ ஒரு இடத்துல அது கனெக்ட் ஆகும். நிச்சயமா. ஏன்னா அது திரும்ப டிவிலயோ இல்ல வந்து எங்கேயோ யாரோ நேத்து சம்படி கால்ட் மீ அண்ட் செட் ஒரு அப்கமிங் டைரக்டர் சொல்றான். "அண்ணா எலக்ஷன்ல பார்த்தேன். அந்த ஃபைட்லாம் ரொம்ப நேர்த்தியா இருந்ததுண்ணே." ஐயோ! என்னடா இது? இல்ல நான் எதாச்சும் போனேன். வீட்ல பார்த்துருந்தேன். அக்கா யூஎஸ்லேருந்து வந்து பார்த்தாங்க. பார்த்தா கிராஸ் பண்ணேன். "ஏய் அண்ணா இருக்காருன்னு நின்னு பார்த்தேன். ஃபைட்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு." நேத்து பேசினேன் ஆக்சுவலா. இத ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏர்னஸ்ட் எஃபோர்ட் ஒண்ணு போட்டோம்னா, அதுக்கான ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும். என்ன பொறுத்த மட்டும் நீங்க கற்கண்டு போடுறீங்க, இந்த பக்கம் டைமண்ட் போடுறீங்கன்னா, கண்ணு தெரிஞ்சவங்க எல்லாமே டைமண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. டைமண்ட்ன்னு எதுன்னு தெரிஞ்சவங்க நிச்சயமா எடுத்துருவாங்க. நம்ம ஏர்னஸ்ட் எஃபோர்ட் போட்டோம்னா, நமக்கான பிளேஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு. நமக்கே தெரியுது ஆக்சுவலா. ஸோ நம்ம உண்மையா இருக்கும்போது, அந்த உண்மை தன்மைய புரிஞ்சவங்க அத பிக் பண்ணுவாங்க. நிச்சயமா. இட் மே பி மேட்டர் ஆஃப் டைம். அது சில படங்கள் நம்ம ஒரு மாற்றான்னு ஒரு படம். டப்பிங் போம்போது டக் 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 டக்ன்னு குறைஞ்சிட்டே இருந்தது. 2, 3 டப்பிங் கூப்பிட்டாங்க. நான் உடனே கேட்டேன், "என்ன சார் வந்ததே 4 லைனு 2013ல என்ன சார் குறைஞ்சிச்சே." "தம்பி சூர்யா சார் வந்து 60 அடி ஹைட்லேருந்து குதிச்சாரு. அதுவே சீன் கட்டு. நீங்க என்னன்னா" அப்புறம் எவ்வளோ எஃபர்ட். இப்போ இன்ஃபேக்ட் மாற்றான்னும்போது ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஷூட் பண்றாங்க. சூர்யா சாரும் படுத்துட்டு இருக்காரு. கையிலலாம் வந்து அவரு சர்ஜரி முடிஞ்சு வந்த மாரி. சுத்தி ஒரு 40, 50 பேர் இருப்பாங்க. நான் வந்து அவர 2 சூர்யா சார பிரிப்பாங்க. என்ன ஆச்சுன்னு நான் கேட்கணும். "கேளுங்க பார்ப்போம்" அப்படின்ற ஹரி சார் சும்மா அப்படி கேட்கிறேன். நான் உங்கள கூப்பிடுறேன். நீங்க அப்படியே இருங்கன்னு வெளியில வந்தேன். பயங்கர சவுண்டு. பார்க்குறேன் யாருமே இல்ல ரூம்ல. அந்த ரூம்ல வெறும் சூர்யா சார் படுத்திருக்காரு. 45 பேர் தே ரான் அவே. யாருமே இல்ல. டைல்ஸ் ஃபுல்லா கிராக் விட்டுருச்சு. பில்டிங் இடிஞ்சிச்சுன்னு நினைச்சுட்டான் ஆக்சுவலா. அங்க படுத்துட்டு இருக்க ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? அவர் அந்த சீன்ல நடிச்சிட்டே இருக்காரு ஆக்சுவலா. அந்த போதையில இருக்கிற மாரியே இருக்கு. அதாவது சர்ஜரி முடிஞ்சு அந்த இது ஃபீல்ல இருக்காரு. இது எந்த பத்திரிகையிலும் எழுதல. இது கேவி ஆனந்த் சாரும் சொல்லல. இது யாருமே நான் லிட்டரலா பார்த்தேன் ஆக்சுவலா. ஒரு ஆள் இல்ல. எல்லாம் ஓடிட்டாங்க வெளியில. படுத்துட்டு பில்டிங்கே ஒரு வேளை இடிஞ்சு விழுந்தா கூட சூர்யா சார் மட்டும் அப்படியே he படுத்திருக்காரா? is still he is Okay. still acting. எந்த லெவல்ல டெடிகேஷன். செகண்ட்லி அந்த சவுண்ட்ல யாருமே தன்னை மீறி ஓடிடுறாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து எழுதல. ஸோ எஃபர்ட் நம்ம நிறைய போடுவோம். படத்துல நம்ம நிறைய எஃபர்ட் போடுவோம். அதெல்லாமே டைரக்டா அதுல ஸ்க்ரீன்ல தெரியுதா, இல்ல அங்கீகரிக்கப்படுதா, அதெல்லாம் வேற. இப்போ ஒரு படத்துக்கு இப்போ இந்த எலெக்ஷன்ல அந்த ஃபைட் சீன் மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த கார் ஸ்டண்ட் ஃபைட் வந்து நான் ஓட்டுறேன். நான் கார் நிறைய 40 வருஷம் 45 வருஷம் கார் ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா போய் பேனர் விழுந்த கார் ஆயிட்டுன்னு போய் ஒரு காணிக்கல்ல இடிக்கிறதுன்றது வந்து நம்ம அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரிசைஸா அது ஷார்ட்ல இது வரைக்கும் அப்படி பண்ணல. பின்னாடி ஹீரோ ஹீரோயின் 2 பேர் உட்காந்துருக்காங்க. டூப் போடலாம், ஈஸியா பண்ணலாம். தே டிடன்ட் டு இட். தே சிட்டிங். அது அந்த நைட் ஃபுல்லா ஒரு ஒரு 10 டேக் கிட்ட போச்சு. ஏன்னா எதிரில் இன்னொரு பின்னாடி ஒரு வண்டி வந்து அடிச்சு நவுத்தணும், அதெல்லாம் வேற. ஸோ அவ்வளோ ப்ரிசைஸா நம்ம பண்ணும்போது ஒரு படம் சரியா போகல, இல்லை அந்த சீனை வெட்டிட்டாங்க. இதெல்லாம் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டா டெடிகேட்டடாக பண்ணுறோம், அதுதான் மேட்ரு. எங்கேயாவது என்னைக்காவது ஒரு நாள் எதையாவது ஒரு தருணத்தில் அது தெரியும். அங்கீகரிக்கப்படுறதுன்றது கூட செகண்ட். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மனிதர் ஒரு விஷயத்த பண்ணான்னா உண்மையா பண்றான், அவ்வளோதான். அது என்ன ரோலா இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், அதுக்கான வீரியம் உண்டு. அது நிச்சயமா அதுக்கான ரீச் கொடுக்கும். ஸோ ரிசல்ட்டை விட்டுணும். எஃபர்ட் தான் காட். கீப் ஹிட்டிங். பயங்கரமான ஒரு ப்ராவர்ப் மாதிரியே கொடுத்துட்டீங்க. இல்ல, upcoming எனக்கு actors-க்கு. உள்ள இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். சூப்பர் சார். சார் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80+ ஃபிலிம்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. 88 கிட்ட போயிட்டு இருக்கு. அதான் சரி, ஒரு 90 ஃபிலிம்ஸ் ப்ரிசைஸாவே சொல்றேன். அப்படி. ஓகே சார், ஒரு 88 ஃபிலிம்ஸ் வந்து நடிச்சிருக்கீங்க. கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் ஒரு சில படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 18 ஃபிலிம்ஸ் வந்து வில்லனாவும் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. பட் தமிழ் சினிமாவில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை எப்படி நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன மாதிரியான ஒரு ஆக்டரா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க? நான் ரொம்ப தெளிவான ஹீரோ ஆகக்கூடாது, ஹீரோ ஆக மாட்டேன். எனி ரோல்
பி இட் குட் பேட் காமெடி ஸோ எனிதிங் ஒரு வெர்சடைல் ஆக்டராக வந்து என்னோட சுயசரிதையில் நான் எழுதிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. என்னை எப்படி பார்க்கணும் மக்கள் அப்படின்றதுக்கு, எப்படி படிக்கணுன்றது. இப்போ நாகேஷ் சாரோட சுயசரிதைலாம் படிக்கும்போது வேற லெவலில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னோட சுயசரிதையை நான் எழுதுறேன் முதல்ல, நான் படிக்கணும் முதல்ல. அது மக்கள் படிக்கிறாங்க படிக்கல எல்லாம் செகண்ட். ஸோ ஹவு ஐ வாண்ட் டு பி சீன்றதை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு பி அ வெர்சடைல் ஆக்டர். இது இவர் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை. இந்த ஆள் எதை கொடுத்தாலும் பண்ணுவான், ஆனால் உண்மையாக பண்ணுவான். அதில் உண்மைத்தன்மை இருக்கணுன்றது தான். நமக்குன்னு வராத சில ரோல் கூட இருக்கும். ஏன்னா சிலது இப்போ இந்த பீம் பாய்ன்ற ரோல் இப்போ எனக்கு அந்த ஃபிசிக்கலாக அது செட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு என்ன வருமோ அது நிச்சயமாக அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும். சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார்? நிறைய இருக்குமா ஆக்சுவலாக. அது பேர் சிலது சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் 1 ப்ரொடக்ஷன் 2 அப்படி தான் இருக்குது. அடுத்த ஒரு 3 மாதத்தில் ஒரு 6-7 படம் ரிலீஸ் இருக்குது. நல்ல டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வேறு. அது ஒன்றும் கரண்ட்டாக வந்து டார்க் ஹெவன் ஒன்று, அது பேர் நகுல் சாரோடது. அவங்க லான்ச்சே பண்ணதுனால அதை நான் சொல்கிறேன். சில இதெல்லாம் வந்து இன்னும் பேர் வரல, ப்ரொடக்ஷன் 1 ப்ரொடக்ஷன் 2ன்ட்டு. ஸோ அப்கமிங் இதில் இப்போ ஒரு 55 ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணதுனால அந்த பசங்க எல்லாமே அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் சில இதெல்லாம் ஷாக் ஆகுது எனக்கு. ஒரு சில பேர் வந்து அண்ணா இதுதான் வந்து நான் ப்ரொடியூசருக்கு அனுப்புகிறேன் இது அப்படின்னு பார்த்தா என் ஃபோட்டோ ஒரு இடத்துல போட்டு என்னோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கேன். திரும்ப கீழே வந்து அங்கே என் ஃபோட்டோ. நான் சொன்னேன் தம்பி என்னடா டபுள் ஆக்ஷன் நடான்னு. இல்லைண்ணா இது இல்லை இது அது என்ன இது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கல, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுன்னு. இப்படிலாம் பண்ணாதரா, கதைக்கு என்ன அந்த அளவுக்கு வந்து வி ஒர்க் டுகெதர் இன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம். பெரிய டைரக்டர்ஸ்லாம் என்ன பார்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபியூச்சர் வெற்றிமாறன்ஸ், ஃபியூச்சர் கௌதம் மேனன், ஃபியூச்சர் மாரி செல்வராஜ் சார்லாம், அந்த ஃபியூச்சர்னா அந்த மாதிரி வர படைப்பாளிகள் வராங்கல்ல, அவங்க எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஐ சி அ சாலிட் பாத் இன் த ஃப்ரண்ட் ஆக்சுவலி. வெரி சாலிட். ஆனால் அடுத்தது என்னன்னு தெரியாது, தான் பியூட்டி. வெரி ஸ்ட்ராங் ஹோப் தட் ஐம் கோயிங் டு ராக். சூப்பர் சார். இது இந்த நம்பிக்கை என்னன்னா நம்ம அங்கே போட்ட விதை, அது அந்த ஷார்ட் ஃபிலிம் பீரியடில் போட்ட விதை. அவங்க எல்லாமே தே ஆர் கம்மிங் அப் அஸ் டைரக்டர்ஸ் வித் ஸ்கிரிப்ட், குட் ஸ்கிரிப்ட். அதில் நமக்கான ஸ்பேஸ் கொடுத்து அது அவங்களுக்கும் ஒரு கிக் என்னன்னா, அண்ணா இது சாதாரண இல்லைண்ணா, இது இந்த படத்தில் நீங்கள் வேற மாதிரி சில இதெல்லாம் இப்போ ஷாக்காக இருக்குது. இது என்னடா இந்த லெவலில் யோசிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வரும்போது தான் தெரியாது. ஆமாம், கல்யாண பத்திரிகைன்றது மாப்பிள்ளை சொல்லணும், நம்ம சொல்லிட்டோம்னா அது தப்பாயிடும். வேறு சார் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சார், ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள். உண்மையாவா? கண்டிப்பா சார், உண்மையா ரொம்ப சந்தோஷமா. நான் வந்து நீங்கள் சொல்லுங்க. முழு மனதோட தான் சொல்றேன் சார். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சினிமா பயணம் இன்னும் வெற்றி பெறணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.